எதனையும் வெற்று காகிதம் என ஒருபோதும் எண்ணாதே. ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான், நீ அண்ணாந்து பார்ப்பாய். அவர் சொன்னதுதான் 2026ல கப் அடிக்கணும், அவ்வளவுதான். போயிட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சார் மீட் பண்ணுற சான்ஸ் கிடைச்சதே பெருசு. போயிட்டு நல்லா ஹாப்பியாக இருந்து மீட் பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்க என்ன பேசுறீங்க அவர் தளபதிகிட்ட? நாங்கள் இப்போதான் நாங்கள் மீட் பண்ணோம். டைம் ஆயிடுச்சு. மார்னிங்லேருந்தே சார் கொஞ்சம் பிஸியாக அவங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்க கூட நிறைய பேசி எல்லாம் பண்ணதுனால இப்போ டைம் ஆயிடுச்சு. நாங்கள் அதிகமாக பேச முடியல. போனோம், ஃபோட்டோ எடுத்தோம், அப்புறம் வந்துட்டோம் தான். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் தான். அதுவே எனக்கு பெரிய ஹாப்பியா இருந்தது. அவ்வளவுதான். நாங்க சரியலா இருக்கு இந்த மூமெண்ட்டே. அவரை பார்ப்போம்னு நான் நினைச்சு பார்த்தது கூட இல்லை, கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லை. அங்க போய் உட்கார்ந்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி கனவுல இருந்த மாதிரிதான் இருந்துச்சு. இன்னும் நம்ம தளபதியை பார்க்கறோமான்னு பார்த்தப்போ லைக் ரொம்ப ஜோவியலா கூட கொஞ்சம் அந்த மாதிரி பேசினாரு. வாழ்த்துக்கள்மான்னு சொன்னாரு. அப்புறம் தம்பிக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு அவனை விஷ் பண்ணி அவர் தலையில தட்டி விட்டாரு. வந்து ரொம்ப நேரம் நின்று கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கால் வலிக்கும். இருந்தாலும் அவங்க வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே கொடுக்குறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் நாங்கள் இன்னும் ப்ரைஸ் வாங்கி முடிச்சோன்னு சொல்லு. நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து வரேன். இது வந்துட்டு லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணும். லாஸ்ட் இயரும் நடந்தனால தான் இப்போ நாங்கள் அதை பார்த்து மோட்டிவேட் ஆகி இவ்வளோ மார்க்ஸ் கெயின் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இப்போது வர இயர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேட் ஆவாங்க. இது வந்து நல்ல விஷயம்தான். அவர் ஒரு 2005க்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சில காரணத்தால ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாரு. போன வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. இதே மாதிரி பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வேறு எதுவும் சிஎம்க்கு ஒரு 70% சான்ஸ் இருக்குது. அது மக்களோட மைண்ட் செட்டை பொறுத்து. என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா, எதிர்கட்சி தலைவர் கன்ஃபார்மு அவரோட தொகுதியில் ஒரு எம்எல்ஏ ஆகுவார் கண்டிப்பாக. ஆனால் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். எதிர்த்து சேர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? கருத்தியல் வேறையா இருக்கும். அவர் வந்து தமிழ் தேசிய கருத்தியல இருக்காரு. ஆனால் இவர் வந்து பெரியார், காமராஜர் அவரோட ஸ்பீச்சை வச்சு தான் சொல்றாரு. தலைவர் இன்னும் அவரோட கருத்து எதுவும் சொல்லல. அவரோட கருத்தும் இவரோட கருத்தும் மேட்ச் ஆகாதுன்றது என்னோட அபிப்பிராயம். நல்லா இல்லையான்னு இல்லை, 50 வருஷமா நம்ம இந்த தலைவர்களே ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருக்கோம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்மளால அனலைஸ் பண்ண முடியல. நியூ ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மீம்ஸ்லாம் பார்த்து அவங்க அதுதான் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக அனலைஸ் பண்ணி நல்ல தலைவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கந்தரக்கோட்டையிலேருந்து வரேன். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கந்தரக்கோட்டையிலேருந்து வரேன். என் பேர் மித்ரன். நான் 2023-24 10th பப்ளிக் எக்ஸாமில் 494 மார்க் எடுத்ததுக்காக என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சப்போர்ட் உண்டு. ஜலண்டாபுரம் சேலம் மாவட்டம், ஜலண்டாபுரம் எடப்பாடி தொகுதி. கண்டிப்பாக ஃபுல் சப்போர்ட்டு. அவர் அடுத்த சிஎம் நாங்கள் ஓட்டு கண்டிப்பாக போடுவோம். கண்டிப்பாக போடுவோம். சரி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.